உலகத்துல ஏழை பணக்காரங்கிற வித்தியாசம் பார்க்காம எல்லா செக்யூரிட்டியும் தாண்டி போயிட்டு வரக்கூடிய ஒரே பூச்சி இனம் எதுன்னு சொல்லி கேட்டோம்னா கொசு மட்டும்தாங்க. ஆமா, கொசு அப்படிங்கிறது ஒரு பூச்சி இனத்தை சேர்ந்தது. ஓகேங்களா? இந்த உலகத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு 3000 வகையான கொசுக்கள் இருக்குது. அந்த பூச்சியிலே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஒரு 3 கொசுக்கள் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, 3 ஜாதி கொசுக்கள் தான் ரொம்ப ஆபத்தானதுங்கிறாங்க. என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, நம்ம எல்லாருக்குமே மலேரியா தெரியும். நம்ம மலேரியா நோயை பரப்பக்கூடிய அனோபிஸ் கொசு வந்து ரொம்ப ஆபத்தானதான். அதே மாதிரி 2வது இடம் வந்து பார்த்தீங்கன்னா, சிக்கன் குனியா, டெங்கு நோயெல்லாம் பரப்பக்கூடிய ஏடிஎஸ் கொசு ரொம்ப ஆபத்தானது. அதுக்கு அடுத்தபடி வந்து பார்த்தோம்னா, யானைக்கால்லாம் வருது இல்லைங்களா? அந்த யானைக்கால் நோயை பறக்கக்கூடிய கியூலஸ் கொசு. இந்த 3 வகை கொசுக்கள் தான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. மித்தபடி கடிக்கிற கொசுலாம் ஒண்ணும் ஆபத்துலாம் கிடையாது. தடிச்சு போகும். சாதாரண காய்ச்சல் தான் வரும்னு சொல்லி சொல்றாங்க. பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கொசுக்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆண் கொசு, பெண் கொசுன்னு சொல்லி 2 கொசு இருக்கும். இருக்கிறதுலே ஆண் கொசு ரொம்ப ரொம்ப நல்ல கொசு, பெண் கொசு ரொம்ப ரொம்ப மோசமான கொசு. என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆண் கொசு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பொதுவாவே நம்ம ஊர்ல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, செடி கொடிகளுக்கு மத்தியில ஒரு வகையான கொசுக்கள் கூட்டமா சுத்திட்டு இருக்கும். வீடுகள், மக்கள் இருக்கக்கூடிய பகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வகையான கொசுக்கள் நெறையா இருக்கும். இந்த செடிகள்ல இருக்கக்கூடிய அந்த பச்சையம், அந்த செடிகள்ல இருக்கக்கூடிய அந்த நீரு, செடியில இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் சாப்பிடக்கூடிய கொசு தான் வந்து பார்த்தீங்கன்னா, தாவர உண்ணி தான் வந்து ஆண் கொசு. ரத்தத்த குடிக்கக்கூடிய ஒரு கொசு அப்படிங்கிறது தான் பெண் கொசு. பொதுவாகவே வந்து பார்த்தோம்னா, ஒரு பெண் கொசு வந்து ஒரு 90 முட்டை போடுமா. 90லேருந்து 100 முட்டை. அப்படி 100 முட்டை போடும்போது, அதுக்கு நெறைய உடம்புக்கு எனர்ஜி வேணுங்கிறதுக்கோசரம் மனுஷன தேடி தேடி வந்து கடிக்குதுங்களாம். அப்படி கடிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இருக்கிறதுலே ஹீட் உடம்புக்காரங்கலாம் ரொம்ப விரும்பி கடிக்குதாம். ஹீட் உடம்புக்காரங்களுக்கெல்லாம் தோலோட மேல் லேயருக்கு அடுத்ததாவே அந்த ரத்தம் அதிகமா இருக்குமா, மேலோட்டமாவே. அது உறிஞ்சறதுக்கு ஈஸியா இருக்குமா. அதனால வந்து சூட்டு உடம்புக்காரங்கள விரும்பி தேடி வந்து கடிக்குதுங்க கொசு. அது மட்டும் இல்லாம ஓ பாசிட்டிவ் ரத்தத்துக்காரங்கள வந்து அதிகப்படியான அளவு விரும்பி குடிக்குதாம். என்ன காரணம்னா, அதுக்கு வந்து எனர்ஜி அப்படிங்கிறது அதில அதிகமா கிடைக்குதாம். அது மட்டும் இல்லாம அந்த பெண் கொசு யார் அதிகமா கடிக்குதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதிகமா மூச்சு வாங்குறாங்க இல்லைங்களா? அவிங்க உடம்புல இருந்து அதிகப்படியான அளவுல கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளியிடப்படுகிறதா. அப்படி வெளியிடப்படக்கூடிய அந்த கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது அதுக்கு சுவாசிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்க உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா, அதில இருக்கக்கூடிய ரத்தம் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு அந்த கொசுக்கு ரொம்ப ஒரு உற்சாகத்த குடுக்கும். அதனால வந்து இந்த 3 வகையான ஆட்கள தேடி வந்து கொசு கடிக்குது. அது மட்டும் இல்லாம நம்ம நினைக்கிற கொசு தானே அப்படின்ட்டு. ஆனா கொசுக்குள்ளயும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மூக்கு இருக்கு இல்லைங்களா? அந்த மூக்குல வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 70 சென்சார் இருக்குதுங்களாம். ஓகேங்களா? எதுலயுமே மாட்டிக்காம இது பண்ணுன்ட்டு. அது மட்டும் இல்லாம அது ரொம்ப புத்திசாலியான ஒரு கொசு. என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, ஒரு மனுஷன கடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல உட்காந்து அது வந்து அவனோட டைரக்ஷன் பார்க்குமாம் கொசு. கொசு ஒரு மனுஷன கடிக்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு மனுஷனையும் கடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கடிச்சுச்சுன்னா பொட்டுன்னு தட்டி விடுறோம் இல்லைங்களா? இந்த 1 செகண்டுக்குள்ளாடி அது நடக்கக்கூடிய அந்த விஷயத்துக்கு, அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 40லேருந்து ஒரு 50 செகண்ட் நம்மள வந்து நோட்டம் விட்டுட்டு தான் வந்து கடிக்கும்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. பொதுவா அது நம்மள கடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல உட்காந்து பார்க்குமாம். இவனை எந்த இடத்துல கடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி தொலைவி ஒரு இடம் ஃபிட் பண்ணிட்டு, நம்மள ஒரு இடம் கடிக்கிறதுக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டு, அப்புறமேட்டு தான் நம்மகிட்ட வருமா. இது வந்து அறிவியல் ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. பொதுவா சொல்லுவாங்க, இருக்கிறதே அழுக்கா இருக்கிறவன மட்டும் தான் கொசு கடிக்கும். நான்லாம் சுத்தமா இருக்கிறேன், என்ன கடிக்காதுன்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து கொசுவுக்கு வந்து யார் அழுக்கா இருக்கிறாங்க, யார் சுத்தமா இருக்கிறாங்க, யார் பிராண்டடான சோப் போட்டு தண்ணி தூக்கி வராங்கன்னு தெரியாது. ஓகேங்களா? நம்ம உடம்புல இருந்து பார்த்தீங்கன்னா, வியர்வை உருவாகுது இல்லைங்களா? வியர்வை சுரக்குது இல்லைங்களா? நம்ம உடம்புல இருந்து வெளியாகக்கூடிய ஒரு வியர்வையினுடைய தன்மையை பொறுத்து தான் யார் யார் உடம்புல வியர்வை அதிகமாக வெளியில் வந்திருக்குதோ அதெல்லாம் வந்து கொசுக்கு ரொம்ப பிடிக்குமா. வியர்வை இருக்கக்கூடிய ஆளுங்களாம் வந்து பார்த்திங்கன்னா, கொசு வந்து இவங்கள போய் கடிச்சா நம்மளுக்கு நல்லா இருக்குன்ற மாதிரி கொசு வந்து கடிக்குமா. அதனால தான் சொல்கிறாங்க, அழுக்காக்கிறவனை கொசு கடிக்குதுன்ட்டு. அழுக்காக்கிறவன் யார்? வேலை செஞ்சு வேர்வை வந்தவங்க தான் அழுக்காக இருப்பாங்க. நல்லா ஏசி ரூமில் ஃப்ரெஷ்ஷாக ஆப்பிள் பழம் மாதிரி ஒரு ஏசி ரூமில் உட்காந்துட்டு ஒரு டிவி பார்த்துக்கிட்டு ஜாலியாக இருக்கிறவங்க வந்து வெளியில் வந்தாங்கன்னா அவங்க ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க. அவங்க உடம்புல போய் ரத்தம் கடிக்காது, விரும்பாது. ஓகேங்களா? அதுதான் வந்து அதுக்கோசரம் தான் சொல்லப்பட்டிருக்குது அந்த மாதிரி. அது மட்டும் இல்லாமல் ஒரு லண்டன் நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா, உலகத்தில் வந்து ஒவ்வொரு நாளுக்கும் லவ்வர்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி உலக கொசுக்கள் தினம், த வேர்ல்டு மஸ்கிட்டோ டே, ஆகஸ்ட் 20. ஓகேங்களா? இதை வந்து பார்த்திங்கன்னா லண்டன் ஸ்கூல் ஆஃப் யூனிவர்சிட்டி என்ன பண்ணுறாங்கன்னா கொண்டாடுறாங்க. விழிப்புணர்வு ரீதியா வந்து கண்காட்சி போட்டு கொசுலாம் இவ்வளோ மோசமான கொசுலாம் இருக்குது. இதெல்லாம் வந்து நீங்க பாதுகாப்பா இருக்கணும். கொசுல இத்தனை வகை கொசு இருக்குதுன்னு சொல்லி, அதோடையெல்லாம் வந்து ஒரு மியூசியம் மாரி அதெல்லாம் ரெடி பண்ணி, கொசுக்களுக்குன்னு சொல்லி ஒரு டே உருவாக்கி, விழிப்புணர்வோட இருங்கன்னு சொல்லி ஒரு கொண்டாடுறாங்க லண்டன்ல. நம்ம ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் கொண்டாடுறது கிடையாது. சுத்தமாவே கொண்டாடுறது கிடையாது. அது வந்து முக்கியமானதா நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா நம்மளுக்கே 1008 பிரச்சனை இருக்குது. கொசுவுக்கு ஒரு பிறந்த நாள் கொண்டாடுறதுங்கிறத நம்ம யாரும் விரும்ப மாட்டோம். ஓகேங்களா? அந்த மாரி தான் அங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? இதோடைய பார்ட் 2 வீடியோ நம்ம விரைவில் மேக் பண்ணலாம். பாய்.